Hi y'all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing good. இன்றைக்கி நம்ம சேனலில் மத்தியானத்துக்கு அப்புறமா vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டுக்காக நான் ஒரு சூப்பராக ரெட் வெல்வெட் கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னருக்கு ஒரு சூப்பரான சிக்கன் சால்னா ரெசிபி இந்த vlogல இன்க்ளூடாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் நவ் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வத்தல் மிளகா வந்து வீட்டில் பழுத்த மிளகா பறித்து காய வச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு 3 நாள் காய வச்சாச்சு, இப்போ 4ஆவது நாள். ஸோ அதை வந்து வெயிலில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு, லேட் ஆகிட்டு. அதனால் வந்து இப்போ எடுத்து வைக்கிறதுக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் காஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து உள்ள செடியில் பறிச்சது தான். ரொம்ப அழகாக வந்துட்டுருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்டவ்வில் கேக் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 முட்டையை நான் வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். நான் இங்கே வந்து 1 kg செய்ய போகிறேன் ரெட் வெல்வெட் கேக். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். எப்போவுமே கேக்கில் வந்து கேக்குக்கு வந்து முட்டை பீட் பண்ணும்போது அதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்து எக் வந்து பீட் ஆகி வரும். ஸோ அதுக்காக வந்து நான் இங்கே 4 முட்டையோட கொஞ்சமாக இந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துட்டு நான் இப்போ பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பித்ததும் நான் இதில் வந்து 3/4 கப்பு சுகர், அதை வந்து நான் மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பொதுவாக வந்து ரெட் வெல்வெட் கேக்கில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்வாங்க. ஸோ நான் வந்து இங்கே ஒரு நார்மல் ஈஸியான மெத்தட் தான் செய்கிறேன். ஸோ இது மாதிரி நான் வந்து பவுடர் சுகர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சேர்த்து பீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதில் வந்து எசன்ஸ் ப்ளஸ் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். ஸோ பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் 1 kg கேக்னா. வெனிலா எசன்ஸ் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த எக்கோட ஸ்மெல்லை வந்து இது பண்ணால் தெரியாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறது தான். ஸோ வந்து அடுத்ததான் நான் ரெட் வெல்வெட் கேக்குக்கு அந்த கலர் சேர்ப்போம்ல, ஸோ அது மாதிரி நான் இங்கே வந்து லிக்யூட் கலர் சேர்க்குறேன். நம்ம ஜெல் இருக்கிறதா ஜெல்லும் சேர்த்துக்கலாம். நான் இனிஹாவ் இந்த வாட்டி வந்து லிக்யூட் கலரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாப்பிலோன் லிக்யூட் கலர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததும் நல்ல கலர் வந்துடுச்சுது. அப்புறமா நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். பிகாஸ் வந்து கொக்கோ பவுடர் அதிகமாக சேர்க்கும்போது லைட்டாக வந்து அந்த கடுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். கலரும் சேஞ்ச் ஆகிரும், ரொம்ப டார்க் ஆகிடும். அப்புறமா வந்து 3/4 கப்பு மைதா மாவு, அதாவது பிளெயின் ஃப்ளோர், அதுவும் நான் மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவு சேர்த்து பீட் பண்ணும்போது நம்ம பீட்டரை வந்து லெவல் 1 வச்சுருந்தா தான் நமக்கு வந்து அந்த பேட்டர் வந்து அந்த ரொம்ப ஹார்டாகாமல் சாஃப்டாகவே இருக்கும், ஸ்மூத்தாகவே. இதுவே நம்ம வந்து 3லலாம் வச்சுட்டோன்னா அப்புறமா கேக் வந்து ஹார்டாக வந்துடும். ஸோ லைட்டாக வந்து பீட் பண்ணி எடுத்தால் போதும் நம்ம மாவு போட்டதுக்கு அப்புறமா. அண்ட் ரொம்ப அதிக நேரமும் நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த மாவு மட்டும் மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணாலே போதும். ஓகே, நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் பேட்டரை விடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஆயில் அண்டு டஸ்டிங் பண்ணி நான் அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் பேட்டரை விட போகிறேன். நமக்கு பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர்லாம் வச்சு நம்ம வந்து கீழே போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வந்து சுத்தமாக அடியில் வந்து பிடிக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் டஸ்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை விட்டாச்சு. ஸோ பேட்டரோட டெக்ஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இப்போ அப்படியே மூடிட்டு அதில் வெயிட் மட்டும் போடாமல் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 30 to 35 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். அண்டு ஆல்சோ ஏற்கனவே ஹீட் பண்ண தவாவில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ லஞ்சுக்கு அப்புறமா பேலன்ஸ் வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனுவில் நான் வந்து லஞ்சை முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் அதுக்கப்புறமா vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்டிஃபாக பீட் ஆகி நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு திரும்பவும் எடுத்து பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டிஃபாக க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக்கை வந்து நான் 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் லைட்டாக டர்மரிக் அண்ட் சால்ட்டு போட்டுட்டு சிக்கன் பீசஸ் ஒரு 1/2 kg இருக்கும். ஸோ அதையும் நான் அதில் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா போன் ப்ளஸ் அந்த மாதிரி பீசஸ் தான். பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளஷ்ஷாக இருக்கிறத வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரில் வச்சுருக்கேன். அண்டு நான் இதை வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து திரும்பவும் நான் வந்து இந்த க்ரீமை வந்து பீட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்க்கும்போது நமக்கு பீட் பண்ணும்போதே தெரியும், ரொம்ப ஸ்டிஃபாக மாறிட்டுருக்கும். ஸோ இதை வந்து நான் திரும்பவும் நான் வந்து பீட் பண்ணி எடுக்கலான் இருக்கேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
அப்புறமா கெஸ்ட்டுக்கு வந்து ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு நான் கேக் பண்ணிவிட்டு அப்புறமா அது கூடவே கொஞ்சம் ஸ்பைஸியாக ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை சொர்க்கா பண்ணலான் இருக்கேன். ஸோ முட்டை சொர்க்கா அண்டு கேக்கு அப்புறமா டீ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும். ஸோ நான் அது முட்டை சொர்க்கா அப்புறமா சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தேங்காய் திருவிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன் கறிக்கு. ஸோ 3/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஒரு பிளெண்டரில் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு எடுத்திருக்கேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அப்புறமா நம்ம சிக்கனை வந்து ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக அதோட ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நமக்கு சிக்கன் ப்ளஸ் அதோட ஸ்டாக் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடலாம். இப்போ வந்து இதை நான் மூடி வச்சுட்டு குழம்புக்கு தேவையான ஆனியனை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அண்ட் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15லேருந்து 20 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆனதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நான் வந்து கொஞ்சமாக பட்டை, ஒரு பிரியாணி இலை சின்ன துண்டு, அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் அண்டு கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்துனா ஒரு ஸ்ட்ரிங் கருவேப்பிலை நம்ம சேர்த்து அது லைட்டாக சூடாகி வந்ததும் நம்ம அதில் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்படியே வந்து அது கூடவே கண்டினியூஸாக பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து மொத்தமாக வதக்கிக்க வேண்டியதுதான். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும். ஸோ நம்ம சேர்த்தே வேக வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வேகிறது வரைக்கும் வதக்கணும். அப்புறமா அதில் ஈஸியாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் சால்ட்டு சேர்க்கும்போது எப்போவுமே மைண்டில் வச்சுருக்கணும், நம்ம 2வது சேர்க்கும்போது சால்ட் அதிகமாகிடக்கூடாது. அண்டு கொஞ்சம் ஒரு கையளவு போல் மல்லியில் போட்டிருக்கேன். அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி இருக்கும், அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அண்ட் மசிஞ்சு வர டைமில் நாம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் அதே மாதிரி சோம்புத்தூளும், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மிளகாத்தூள். ஸோ வந்து காரம் கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூனே போதும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இல்லை மசாலாவோட ராஸ்மெல்லும் போகணும்ல. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கன் வேக வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த ஸ்டாக்கோட அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காய் கூட கொஞ்சம் நல்ல மிளகு அப்புறமா வந்து சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சோம்ல. ஸோ அந்த பேஸ்ட்டு அப்புறமா அப்படியே அந்த பிளெண்டர் லைட்டாக அலசி கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா பொதுவாகவே சால்னா கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் நம்ம லிக்யூடாக தான் வேணும். அதனால் வந்து நான் அடிச்சுலாம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னு நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா திக்காக கூட செஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போது அவ்வளோதான். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வருது பாருங்கள். அந்த டைமில் நம்ம வந்து ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நமக்கு சூப்பரான சிக்கன் சால்னாவும் ரெடி ஆயாச்சு. ஸோ இதையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து குக்கரை மூடி வைக்க போகிறேன். மீன்வேல் நம்ம கேக்கையும் வந்து ஃபைனலாக வந்து க்ரீம்லாம் வச்சு லேயர் பண்ணி டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் சின்னது மாதிரி கேக்கை 2 லேயராக கட் பண்ணியிருந்தேன். அந்த லேயரில் வந்து நம்ம இப்போ சுகர் சிரப் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் க்ரீமை ஒரு 2-3 வாட்டி அடிச்சு வச்சுருந்தேன்ல. ஸோ அந்த க்ரீம் நல்லா சூப்பராக ஸ்டிஃபாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி நான் அதை வந்து லேயருக்கு வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு அப்படியே வந்து மேலே இருக்க லேயரையும் வச்சு ஃபைனலாக டெக்கரேட் பண்ணி முடிச்சுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட் லேயர் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அப்படியே மெதுவாக செகண்ட் லேயரையும் வச்சிடலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பெர்ஃபெக்டான கலரில் வந்திருந்தது. இதுவே நம்ம கொஞ்சம் கொக்கோ பவுடர் அதிகமாக சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலரில் இருக்கும். பட் இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகான கலர் வந்திருக்கு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம பண்ணும்போது நமக்கு சூப்பரான கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக செகண்ட் லேயரையும் சுகர் சிரப் போட்டாச்சு. அப்படியே வந்து நம்ம க்ரீமும் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக மேலே பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரஷ் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி அந்த லைன்ஸ் போட்டுக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி விட அந்த லைன் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக நமக்கு பெர்ஃபெக்டாக வரும். ஸோ லைன் போட்டு முடிச்சுட்டு அதோடய எட்ஜஸ்லாம் மட்டும் நான் வந்து டெக்கரேட் பண்ணி விட போகிறேன். ஸோ நடுவில் வந்து ப்ளைனாக தான் இருக்கும். அண்ட் சைடில் வந்து கேக்கை வந்து லைட்டாக வந்து பொடி பண்ணி எடுத்தது இருந்தது. ஸோ அந்த கேக் லெஃப்ட் ஓவர் கேக். ஸோ மேலே கொஞ்சம் பஃபியாக வரும்ல. ஸோ அந்த போர்ஷனை வெட்டி நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் பிளெண்டரில் போட்டு. அதை தான் வந்து சைடில் ஒட்டி விடுறேன். விட்டுட்டு மேலே வந்து நான் வந்து
விப்பிங் க்ரீமில் லைட்டாக ரெட் கலர் இந்த ஃபுட் கலர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணாமல் ஒரு சைடில் மட்டும் பைப்பிங் பேக்கில் கொடுத்துருந்தேன். ஸோ அது நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுற டைமில் கேமரா ஆனில் இருந்துன்னு நினச்சேன். பட் கேமரா ஏதோ ஆஃபில் இருந்திருக்கு. அதனால் வந்து இந்த டெக்கரேஷன் மட்டும் என்னால் எடுக்க முடியலை. அப்புறமா நடுவில் வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலர் பால்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டாப்பிங்ஸ் அதை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி போட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுது. ஸோ இப்போ வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் எனிஹவ் இந்த ரெசிபியெல்லாம் நான் இன்னொரு நாள் போடுறேன். ஸோ இப்போ வந்து முட்டை சுருக்கை நான் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். இதை எடுத்துகிட்ருக்கேன். அப்படி ஒரு பக்கம் டீயும் அடுப்பில் இருக்குது. ஸோ டீ டைம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறமா டின்னர் வந்து சர்வ் பண்ணலான்னு இருக்கேன். டின்னருக்கான வேலையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கெஸ்ட்டெல்லாம் வந்து போனதுக்கப்புறமா தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா இடியாப்பம், அப்புறமா ரொட்டி அண்டு சிக்கன் சால்னா. பரோட்டா மட்டும் நாங்கள் வந்து கடையிலேருந்து வாங்க வேண்டியதாகிட்டுது. ஸோ இதெல்லாம் தான் நைட்டு வந்து டின்னருக்கு பண்ணியிருந்தது. அப்புறமா சிக்கன் ஃப்ரை நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் சிக்கன் பீசஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்திருந்தேன்னு. ஸோ அதுவும் கூட நான் வந்து செஞ்சுருந்தேன். அண்டு ஸோ நம்ம கேக் ரெசிபி. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.